ஜெயமோகன் சிறுகதைகள். வேட்டு. வாசிப்பது சந்தீப். எருமை மாட்டின் இறைச்சியை மிக நுணுக்கமான துண்டுகளாக நறுக்கி குறுமிளகும் இஞ்சியும் சேர்த்து அரைத்த மசாலாவுடன் கருகப் பொரித்து எடுக்கும் ஒரு தொடுகரைக்கு புகழ்பெற்ற முழுப்பிலங்காடு ஜானம்மாவின் விடுதியில் நானும் ஓசேப்பச்சனும் ஸ்ரீதரனும் குமாரன் மாஸ்டரும் பழனியப்பனும் அமர்ந்திருந்த போதுதான் ஓசேப்பச்சன் பிரதர் லைஃப் இஸ் எ மித். இதில் காதல் கற்பு எதற்கும் எந்த மதிப்பும் இல்லை. காமம், அது மட்டும்தான் உண்மை. 5 நிமிட நேர உண்மை. ஒரு 2 மணி நேரம் அந்த உண்மையைச் சுற்றி அழகான பொய்யை கட்டிக்கொள்ள முடியும். அவ்வளவுதான் என்றான். பழனியப்பன் ஒரு புதிய பிளான் திறந்திருந்தமையால் ரெமி மார்ட்டின் 13ஆம் லூயிஸ் ரேர் காஸ்கின் செலவு அவனுடையது. அவன் மெல்லிய ஏப்பம் விட்டு ஃபாக்ட்டு என்றான். ஸ்ரீதரன், அப்படி ஒரேயடியாகச் சொல்லிவிட முடியுமா ஓசேப்பச்சா? வாழ்க்கையில் நீடிக்கும் உண்மைகளும் உண்டுதானே என்றான். குமாரன் மாஸ்டர், அதெல்லாம் சும்மா. மக்களே, வயாகாரா முதல் எல்லாவற்றையும் நானே சோதனை செய்து பார்த்துவிட்டேன். எதுவுமே நீடிக்காது. வீணாக இரத்தழுத்தம் கூடும், அவ்வளவுதான் என்றார். எருமை மாடு என்றேனே, எருமை மாடுதான் வேண்டும். வழக்கமாக இறைச்சிக்கு வரும் காளைக் கன்றுகள் மென்மையானவை. வறுத்தால் குழகுழவென்று ஆகிவிடுபவை. இந்த இஞ்சி குறுமிளகு மசாலாவுக்கு இறைச்சி நன்றாகச் சுக்காவற்றல் போல ஆக வேண்டும். மெல்லுந்தோறும் சுவை ஏறி வரவேண்டும். ஜானம்மா என் தட்டை பார்த்துவிட்டு, சூடாக இன்னும் கொஞ்சம் எடுக்கட்டா நாயரே என்றாள். எடு என்று நான் சொன்னேன். தேய் போதும்டா. பாதாளம் வரை போவது பணமும் காரமும் தான், தெரியுமா என்றான் ஸ்ரீதரன். இந்த இடம் முழுப்பிலங்காடு, தலைசேரிக்கு அருகே தர்மடம் என்ற புகழ்பெற்ற கடற்கரைக்கு மேலும் சற்று வடக்கே குஞ்சிப்புழா ரிசர்வ் ஃபாரஸ்டின் விளிம்பில் அமைந்திருக்கிறது. கடலோரமாக இந்த ரிசார்ட்டை சர்க்கஸ் ஜானம்மா அவள் கணவர் ரைவில் குஞ்ஞாமனுடன் சேர்ந்து நடத்துகிறாள். வசதியான விடுதி அல்ல, நடுத்தரமானது. அதிகம்பேர் வருவதில்லை. ஆனால் மாட்டிறைச்சியின் உயர்தரச் சுவைக்கு இங்கேதான் வந்தாக வேண்டும். மிக அருகே கடற்கரை. தர்மடத்திலிருந்து தள்ளி இருப்பதனால் கடற்கரையில் கூட்டமிருக்காது. ஆனால் கடல் தர்மடம் அளவுக்கே அழகாக இருக்கும். விசித்திரமான வடிவில் நவீன சிற்பங்கள் போல அலைகளால் அரிக்கப்பட்ட மாமிசச் செந்நிற பாறைகள் கடலுக்குள் நின்றிருக்கும். நீ போடா அறிவு கெட்ட தீயா. நான் உன்னிடம் பேசவில்லை. நான் பேசிக் கொண்டிருப்பது அறிவும் படிப்பும் பக்தியும் உள்ள ஒரிஜினல் கவுண்டனிடம். கவுண்டன் இஸ் எ ஜென்டில்மேன் என்று ஓசேப்பச்சன் சொன்னான். பழனியப்பன் உருக்கமாக எஸ் என்றான். வெரி ட்ரூ. ஜானம்மா அப்பால் நின்று என்னிடம் கையால் என்ன வேண்டும் என்றாள். நான் தண்ணீர் என்று கை காட்டினேன். ஜானம்மாவை திரும்பி பார்த்த ஓசேப்பச்சன், உதாரணமாக இந்த ஜானம்மா. இவளே எனக்கு 18 வருடங்களாக தெரியும். நான் இங்கே பக்கத்தில் என்ஜினியராக வந்தபோது இவள் இங்கே சிறிய மெஸ் போட்டிருந்தாள். அங்கிருந்து இந்த விடுதி. எல்லாம் இந்த பீஃப் பொரியல். மக்களே, பீஃப் என்பது மெல்லுந்தோறும் சுவையாகக் கூடியது. ஒரு நல்ல ராகம் போல. அல்லது? சரி, அதை விடு என்றான். சிலர் அதை சிக்கனை தின்பது போல சவைத்து விழுங்குகிறார்கள். பீஃப் நல்ல சுனையுள்ள ஆண்களுக்கு உரியது. குறிப்பாக அசலான மார்த்தோமா கிறிஸ்தவர்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஓசேப்பச்சா, நீ ஏன் ஜானம்மாவை உதாரணமாகச் சொன்னாய் என்றார் குமாரன் மாஸ்டர். நானா? ஆமாம். நான் சொன்னேனா? ஆமாம். சொல்லியிருப்பேன் என்று ஓசேப்பச்சன் ஏப்பம் விட்டான். நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த பீஃப் என்பது புனித தாமஸ் கொடுங்கல்லூரில் வந்து சிலுவையோடு இறங்கியபோது. நீ ஜானம்மாவைப் பற்றிச் சொல்லு ஓசேப்பச்சா. தாமஸ் சிலுவையோடு நாசமாகப் போகட்டும். ஜானம்மா என்று சுட்டுவிரலை தூக்கிய ஓசேப்பச்சன் ஞானம் கனிந்த பாவனையில் மெல்லச் சிரித்து, நம் ஜானம்மா முன்பு சர்க்கஸ் விளையாட்டிலிருந்தாள். ஆகவேதான் அவளுக்கு சர்க்கஸ் ஜானம்மா என்று பெயர் தெரியுமா என்றான். சர்க்கஸா? நான் வேறேதோ என்று நினைத்தேன். நீ என்ன நினைத்தாய் என்று பழனியப்பன் ஆர்வமாகக் கேட்டான். கவுண்டரே, நீ வாயை மூடு, ஓசேப்பச்சா நீ சொல் என்றேன். என்ன நினைத்தாய் என்று பழனியப்பன் மெல்ல கேட்டான். கவுண்டா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பாயா மாட்டாயா? ஓசேப்பச்சா சொல்லு என்றார் குமாரன் மாஸ்டர். ஜானம்மாவின் சொந்த ஊர் தலைச்சேரி பக்கம் குன்னம்மல்காவு என்ற கிராமம்.
அங்கே உள்ள அந்தோணியார் சக்தி வாய்ந்தவர். அதைவிடு, இந்த ஜானம்மாவின் அக்கா பார்வதி. இருவரும் சிறுவயதிலேயே சர்க்கஸுக்கு போய்விட்டார்கள். உண்மையைச் சொன்னால் போகவில்லை, கொண்டு போகப்பட்டார்கள். உனக்குத் தெரியுமா? தெரியவில்லை. அந்தக் காலத்தில் இந்தியா முழுக்க சர்க்கஸுக்கு தலைச்சேரியிலிருந்துதான் போவார்கள். சர்க்கஸ்காரர்களின் ஏஜெண்டுகள் தலைச்சேரி பக்கம் கிராமங்களுக்கு வந்து 3 வயது முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளை விலை கொடுத்து வாங்குவார்கள். தரித்திரம் மூத்திருந்த காலம். பெற்றோர்களும் விற்றுவிடுவார்கள். அடப்பாவமே என்றான் பழனியப்பன். விற்கப்படாத குழந்தைகள் பெரும்பாலும் பட்டினி கிடந்து சொரிபிடித்து காலரா வந்து சாகும் என்றான் ஓசைப்பச்சன். சர்க்கஸில் நல்ல சாப்பாடு உண்டு. ஆனால் அந்தக் கால சர்க்கஸ் பயிற்சி என்பது ஒரு பெரிய சித்திரவதை. உடம்பை ஒரு ரப்பர் சரடு போல ஆக்கிவிடுவார்கள். ஜானம்மா டிரப்பீஸ் ஆடுவாள். ஒரு கம்பியின் முனையை வாயால் கடித்துக் கொண்டு மொத்த உடலையும் தலைகீழாக தூக்குவாள். அவளுடைய 2 கால்களுக்கு மேல் பார்வதி நிற்பாள். அவர்கள் இருந்த சர்க்கஸுக்கு நியூகிராண்ட் சர்க்கஸ் என்று பெயர். அதன் உரிமையாளன் கோவாக்காரனாகிய பெரேரா. அவனுக்குதான் ஒரு ஆங்கிலோ இந்தியன் என்று நினைப்பு. ஆனால் உண்மையில் அவனிடமிருந்தது கெட்டுப்போன தென்னமெரிக்க போர்ச்சுக்கல் ரத்தம். அதுவே கூட விபச்சாரத்தில் வந்தது. சரி, அதைவிடு என்றான் ஓசைப்பச்சன். பெரேரா தன் சர்க்கஸில் உள்ள சிறுமிகளை மட்டும்தான் காமத்திற்கு பயன்படுத்துவான். அவர்கள் கொஞ்சம் முதிர்ந்ததும் சர்க்கஸிலேயே எவராவது அவர்களை பெரேராவிடமிருந்து விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். அதற்குள் புதிய பெண் குழந்தைகள் வந்துவிடுவார்கள். அப்படி ஜானம்மாவையும் அவள் தங்கையையும் வாங்கியவன் தாமரை சேரிக்காரன் வேலாயுதன். புல்லட் வேலாயுதன் என்று ரிங்கில் அவனுக்கு பெயர். பீஃப் வேலாயுதன் என்று சர்க்கஸ் சகாக்கள் சொல்வார்கள். அவன் அப்போது நியூகிராண்ட் சர்க்கஸில் துப்பாக்கி வித்தை காட்டிக் கொண்டிருந்தான். துப்பாக்கி அன்று மிக அரிதான பொருள். சர்க்கஸில் மட்டும்தான் மக்கள் அதை பார்க்க முடியும். ஆகவே துப்பாக்கி வித்தைகளுக்கு அன்று பெரிய மதிப்பு. ஆகவே வேலாயுதன் ஒரு ஸ்டார் மாதிரி. அவனுடைய வித்தை 200 அடி தொலைவில் ஒரு பெண்ணை தலையில் ஒரு ஆப்பிளுடன் நிற்க வைப்பது. ஒரு வின்செஸ்டர் மாடல் 77 செமி ஆட்டோமேட்டிக் ரைபிளால் அவன் தலையிலிருக்கும் ஆப்பிளை குறிபார்த்துச் சுடுவான். அவன் குறிபார்க்க நெடுநேரமாகும். அப்போது இசையே இருக்காது. பார்வையாளர்கள் எச்சில் விழுங்குவதும் மூச்சு விடுவதும் கேட்கும். எல்லாரும் பெரும்பாலும் தெளிந்து கதை கேட்கும் கூர்மையை அடைந்துவிட்டோம். பழனியப்பனின் கண்கள் கஞ்சா இழுத்தது போல விரிந்திருந்தன. ஒரு நாளைக்கு 12 முறை அப்படி அவன் சுடுவான். ஒரு ஷோவில் 4 முறை. நியூ கிராண்ட் சர்க்கஸின் மிகப்பெரிய ஐட்டம் நம்பர்களில் ஒன்று அது. அவனுக்கு அங்கே நல்ல சம்பளம். அவன் மனைவி சம்பாதான் ஆப்பிளுடன் முன்னால் நிற்பவள். ஒருநாள் சம்பாவை நிறுத்தி அவன் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த போது குண்டு அவள் நெற்றியில் பாய்ந்துவிட்டது. அங்கேயே அவள் இறந்தாள். ஆனால் சர்க்கஸ்காரர்கள் தனி உலகம். பொதுமக்களுக்கு அங்கே நுழைய அனுமதி இல்லை. பெரேரா சம்பாவை உடனடியாக உள்ளூர் மயானத்தில் எரித்துவிட்டார். விஷயம் முடிந்தது. ஆனால் வேலாயுதன் அப்படியே உடைந்து சோர்ந்துவிட்டான். பல நாட்கள் சும்மா இருந்தான். வேலையை விட்டுவிட்டு ஊருக்கே போய்விடுகிறேன் என்றான். வாங்கிய முன்பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தந்துவிடுகிறேன் என்றான். அவனை நம்பி அப்படியே விட பெரேராவுக்கு மனமில்லை. அவன் பெரிய குண்டன், பயில்வான். ஒரு நாளைக்கு 4 கிலோ பீஃப் வேண்டும். அதையும் அவனே சமைத்துக் கொள்வான். துப்பாக்கி வித்தை தவிர தசையுடல் காட்டும் வித்தையும் செய்வான். உடலின் தசைகளை தனித்தனியாக அசைக்க அவனால் முடியும். ஆனால் அதை கொஞ்சம் பெண்கள் கிக்கிக்கி என்று சிரித்து ரசிப்பார்களே ஒழிய அது மைய வித்தை அல்ல. வேறு வித்தைகளுக்கான ஏற்பாடுகள் நடக்கும்போது நடுவே செய்யப்பட வேண்டியது. அவனுடைய தீனிச் செலவு விலங்குகளின் செலவு அளவுக்கே ஆயிற்று. ஆகவே பெரேரா ஒரு முடிவு எடுத்தார். அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பார்வதியை அவர் வேலாயுதனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். பார்வதி அதைக் கேட்டு பயந்து நடுங்கி வீறிட்டு அலறி மயங்கி விழுந்தாள். அவளை கூட்டிக் கொண்டு போய் டேப்பால் கையை கட்டி நிர்வாணமாக தூணில் கட்டி வைத்து சவுக்கால் அடித்தார் பெரேரா. 2 நாள் அடியும் கொலைப்பட்டினியும். நீ ஒப்புக்கொள்ளாவிட்டால் உன் தங்கை போகட்டும் என்று பெரேரா சொன்னதும் அவள் ஒப்புக்கொண்டாள். அவர்களுக்கு சுருக்கமாக சர்க்கஸில் உள்ள பிள்ளையார் முன்னாலேயே திருமணம் நடந்தது. அதன்பின் பார்வதிதான் அவன் முன் தலையில் ஆப்பிளுடன் நின்றாள். வேலாயுதன் ஒரு நாளுக்கு 12 குண்டுகளை அவளை நோக்கி சுட்டான்.
எல்லாமே மிகச்சரியாக ஆப்பிளை சிதறடித்தன. ஒவ்வொரு முறை துப்பாக்கி முன் நிற்கும்போதும் பார்வதி பயந்து நடுங்குவதும் அழுவதும், அவளை ஜானம்மாவும் 2 பெண்களும் சமாதானம் செய்து கூட்டிச் சென்று துப்பாக்கி முன் நிற்கச் செய்வதும், வேலாயுதன் சட்டென்று மனம் தளர்ந்து ரைபிளை வீசிவிட்டு திரும்பச் செல்ல முயல்வதும், அவனை பெரேரா வந்து மிரட்டி திட்டி சுட வைப்பதும் வழக்கம். ஆனால் அதெல்லாம் நன்கு ஒத்திகை பார்க்கப்பட்ட நடிப்பு. உண்மையில் பார்வதிக்கு எந்த பயமும் இல்லை. அவள் ரிங்குக்கு ஆப்பிளுடன் செல்வது வரை கண்ணாடியில் பார்த்து அலங்காரம் செய்து கொண்டிருப்பாள். அல்லது எதையாவது தின்று கொண்டிருப்பாள். சர்க்கஸில் உள்ள 2 முக்கியமான இன்பங்கள் அவை. நிறைய பேர் நம்மை பார்ப்பதும் விதவிதமாக தின்பதும். கடும் பயிற்சி என்பதனால் எந்நேரமும் நல்ல பசி இருக்கும். ஆகவே எதைத் தின்றாலும் சுவையாக இருக்கும். சிறுவயதிலேயே நீச்சலுடையில் கூட்டத்தில் தோன்றி பழகிவிட்டிருந்தமையால் எந்த வெட்கமும் இருக்காது. ஆனால் பலர் பார்ப்பதும் கைதட்டுவதும் பாராட்டிக் கூச்சல் போடுவதும் மகிழ்ச்சியை அளிக்கும். அவர்களை மேலும் கூச்சலிடும்படி எதையாவது செய்ய வேண்டும் என்று தோன்றும். பார்வதிக்கு ஏன் பயமே இல்லை என்று எல்லாருக்கும் ஆச்சரியம்தான். பெரேராவே அவளிடம் 4 முறை கேட்டார். அவர் வச்ச குறி தவறாது என்று அவள் ஆணித்தரமாகச் சொன்னாள். தவறித்தானே சம்பா செத்தாள் என்றார் பெரேரா. அது அவள் விதி. அவள் நின்றது சரியில்லை என்றாள். சரி, நீ நம்பினால் சரி என்று பெரேரா சொல்லிவிட்டார். நீ ஒரு கிறுக்கிடி என்றள் திரப்பீஸ் விளையாட்டுக்காரி செலினா. அவர் குறி தவறவே தவறாது, எனக்கு தெரியும் என்றாள் பார்வதி. தவறினால் என்றாள் சமையற்காரி காளியம்மை. சாக வேண்டியதுதான். கணவன் கையால் செத்தால் மோட்சம்தானே என்றாள் பார்வதி. காளியம்மையும் கேட்டிருந்த பெண்களும் வாயில் கை வைத்து வார்த்தையில்லாமல் அமர்ந்திருந்தார்கள். மற்ற பெண்களுக்கும் ஆச்சரியம்தான். எப்படி அத்தனை ஆழமான நம்பிக்கை வருகிறது? அந்த நம்பிக்கை அவர்களுக்கு அவர்களின் கணவர்கள் மேல் வரவில்லையே. கடைசியில் பெரேராவே வேலாயுதன்தான் அசல் ஆண்பிள்ளை. எவனொருவன் பெண்ணை முழுமையாக தன் காலில் விழ வைக்கிறானோ அவன்தான் முழு ஆண் என்றார். அது வேலாயுதனின் தனித்திறமைதான் என்று மற்றவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். இத்தனைக்கும் இதுவரை 3 முறை அவன் சுட்டு அவன் மனைவிகளே செத்திருக்கிறார்கள் என்றார் கோமாளியான குமாரன் நாயர். ஆனாலும் அது மிகப்பெரிய திறமைதான் என்று பழனி சொன்னான். துப்பாக்கியாலே 12 தடவை சுடுவது என்றால்? ஆமாம், ஒருமுறை ஒரு நிமிஷம் மனம் பதறிவிட்டதென்றால்? பெண்டாட்டிகள் மேல் நமக்கு 1000 கோபம் இருக்கும் என்றார் குமாரன் மாஸ்டர். அதில்தான் நுட்பம் இருக்கிறது என்று ஓசேப்பச்சன் சொன்னான். அந்த நுட்பம் பெரேரா உட்பட எவருக்குமே தெரியாது. அதுதான் வேலாயுதனின் வாழ்க்கைக்கே அடிப்படை. அவனை அப்படி ஒரு ஆண்பிள்ளையாக நிறுத்தியதே அதுதான். என்னது? அவன் துப்பாக்கியில் குண்டே போடுவதில்லை. வெறும் காட்ரிஜ்தான். அப்படியென்றால் அந்த ஆப்பிளை அவன்தான் தயார் செய்வான். அதற்குள் ஒரு சுண்டுவிரல் அளவுக்கு ஒரு மிகச்சிறிய காட்ரிட்ஜை செருகுவான். அதில் ஒரு சிக்னலர் இருக்கும். அது பார்வதியின் கையில் இருக்கும். கையில் என்றால் அவளுடைய கவுனின் பாக்கெட்டுக்குள். அவள் அதன் மேல் கையை வைத்திருப்பாள். வேலாயுதம் சுட்டு ஒளியும் சத்தமும் வந்த அதே கணம் அவள் அதை கையால் அழுத்துவாள். ஆப்பிள் வெடித்துச் சிதறும். அதற்குள் இருந்து குண்டின் ஈயமும் விழுந்திருக்கும். ஆகவே கண்டுபிடிக்க முடியாது. அடப்பாவி என்று பழனியப்பன் சொன்னான். இதை ஆர்மேனியன் கண் டிரிக் என்பார்கள். 19ஆம் நூற்றாண்டிலேயே ஆர்மேனியன் சர்க்கஸ்களில் புழக்கத்திற்கு வந்துவிட்டது. இந்தியாவில் அப்போதும் ஒரு சிலருக்குத்தான் அந்த ரகசியம் தெரியும். குருசிஷ்ய அடிப்படையில் அதை கற்றுக் கொடுத்தார்கள். வேலாயுதன் அதை பாம்பேயைச் சேர்ந்த ஆங்கிலோ இந்தியரான எட்வர்ட் ஜான் என்பவரிடமிருந்து கற்றுக்கொண்டான். அந்த ரகசியத்தை அவன் பார்வதிக்கு முதலிரவு நாளிலேயே சொல்லிவிட்டான். அவள் பயம் தெளிந்து அவனுடன் இருந்தது அதனால்தான். அவள் அதை ஜானம்மாவிடம் கூட சொல்லவில்லை. ஆனால் அந்த தந்திரம் அவ்வளவு எளியது அல்ல. கணவனின் துப்பாக்கியையே பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அவன் கை அந்த ரைபிளின் விசையில் அழுத்தியதும் தன் கையில் உள்ள பித்தானை அழுத்த வேண்டும். ஒரே கணத்தில் அது நிகழ வேண்டும். ஒரு கணம் பிந்திவிட்டால் தந்திரம் வெளியே தெரிந்து ஊரே நாறிவிடும். அவர்கள் இருவரும் சர்க்கஸ் கூடாரத்திற்கு வெளியே ஒரு பொட்டல் காட்டில் அதற்காக 10-15 நாட்கள் கடுமையான பயிற்சியை எடுத்தார்கள். உண்மையில் அந்த பயிற்சி வழியாகத்தான் அவர்கள் இருவரும் நெருக்கமானவர்களாக ஆனார்கள். வேலாயுதன் ஒரு வகையான அப்பாவி என்று பார்வதிக்கு புரிந்தது.
அவனுக்கு தீனிதான் முதல் பற்று, மற்றதெல்லாம் பிறகுதான். அவன் இளமையிலேயே கைவிடப்பட்ட குழந்தை. தெருவில் பட்டினி கிடந்து வளர்ந்தவன். ஓட்டலில் வேலை பார்த்தான். உடலை பெருக்கி தசையை வளர்த்தபின் சர்க்கஸில் சேர்ந்தான். அவனுடைய குருவுக்கு ஒருபால் காமப்பழக்கம். அவருக்கு மனைவி போல 8 ஆண்டுகள் இருந்தபோது அவர் அவனுக்கு அந்த வித்தையைச் சொல்லிக் கொடுத்தார். அவளுக்கு வேலாயுதன் மேல் அனுதாபம் ஏற்பட்டது. அது பிரியமாக ஆகியது. அவனுக்கான பீஃப் சமையலை அவளே செய்ய ஆரம்பித்தாள். அவன் விதவிதமான சமையல் முறைகளைச் சொல்லிக் கொடுத்தான். அவனுக்கும் அவளுக்குமான இசைவு கூடி வந்தது. ஒரு கட்டத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் ஈடுபட்டு வாழலாயினர். இருவரும் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பார்கள். சேர்ந்து டிரான்சிஸ்டரில் பாட்டு கேட்பார்கள். அவர்களை லட்சியத் தம்பதிகள் என்று சர்க்கஸ் பெண்கள் கேலி செய்தனர். ஆமாடி, அதற்கு என்ன இப்போ என்று பார்வதி சொல்வாள். எனக்கும் இதுபோல ஒரு மன்னனை தேடித்தா அக்கா என்று ஜானம்மை பாதி வேடிக்கையாக கேட்பதுண்டு. அவர்களிடையே அந்த நேரக்கணக்கு தவறுவதே இல்லை. அவன் கைவிரலும் அவள் கைவிரலும் ஒரே கணம் அசைய அவன் துப்பாக்கியிலும் அவளுடைய ஆப்பிளிலும் ஒரே கணம் வெடிவெடித்தது. மறுகணம் சூழ்ந்திருந்த 10,000 பேரில் இருந்து ஆ என்ற வியப்பொலி எழுந்தது. அவர்கள் அந்த ஒலியை விரும்பினார்கள். கூடாரத்தில் இருக்கும்போது அவர்களைச் சூழ்ந்து அந்த ஒலி இருப்பது போல எண்ணினார்கள். அவளுக்கு வாழ்க்கை எளிதாகியது. வேலாயுதனுக்கு நல்ல சம்பளம். ஆகவே அவளுக்கு நல்ல தீனி கிடைத்தது. வெளியே போய் சினிமா பார்க்கவும் துணிகள் வாங்கவும் முடிந்தது. சொந்தமாக ரேடியோ வாட்ச் எல்லாம் வாங்கினாள். நகைகளும் வாங்கினாள். தங்கைக்கும் நகைகளும் துணிகளும் வாங்கிக் கொடுத்தாள். ரகசியமாக நிறைய பணமும் சேர்த்து வைத்திருந்தாள். சர்க்கஸிலிருந்து பெண்கள் 30 வயதில் ஓய்வு பெற வேண்டியிருக்கும். மிக ஆரோக்கியமாக இருந்தால் 35. அதன்பின் நரக வாழ்க்கைதான். மூட்டுவலி, தசைவலி இருக்கும். போதைப் பழக்கம் இருக்கும். பெரும்பாலானவர்கள் விபச்சாரத்திற்குத்தான் போவார்கள். பணத்துடன் எங்காவது சென்று இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பித்தால் தப்பித்துக் கொள்ளலாம். எல்லாம் சரியாகப் போயிருந்தால் பார்வதி வேலாயுதனுடன் ஜானம்மாவையும் அழைத்துக் கொண்டு 4 ஆண்டுகளில் தலைச்சேரிக்கு திரும்பியிருப்பாள். ஆனால் நடுவே பாஸ்கரன் வந்து சேர்ந்தான். அவனும் ஒரு துப்பாக்கிக்காரன். கௌபாய் உடையை அணிந்து துப்பாக்கியால் சுட்டு வித்தை காட்டுபவன். தொப்பியை பறக்க வைப்பான். குப்பிகளையும் மிதக்கும் முட்டை ஓடுகளையும் சுட்டு உடைப்பான். வந்த முதல் நாளே அவன் வேலாயுதனின் தந்திரத்தை தெரிந்து கொண்டான். அதெப்படி என்றான் குமாரன் மாஸ்டர். ஆணுக்கு ஆண் தெரிந்து கொள்வதுதான். இல்லை, பார்வதியை பார்த்து தெரிந்து கொண்டானோ என்னவோ. பிறகு பாஸ்கரன் பார்வதிக்கு வலை வீசத் தொடங்கினான். பார்த்து கொண்டே இருப்பது. கண்ணோடு கண் சந்திப்பது. அங்கே இங்கே வழிமறித்து மற்ற பேச்சு பேசுவது. அவள் அவனை தவிர்க்க முயன்றாள். ஆனால் அவளால் அவனை விலக்கவே முடியவில்லை. அவள் உடல் அவளை அறியாமலேயே அவனுக்கு அழைப்பு அளித்தது. அவன் நினைப்பாகவே இருந்தாள். ஏனென்றால் அவன் உண்மையாகவே துப்பாக்கி வீரன். ஒருநாள் அவன் அவளை சரியாக ஒரு கூடாரங்களுக்கு நடுவே மறித்து பிடித்துக் கொண்டான். வேலாயுதனின் துப்பாக்கியில் குண்டு இருப்பதில்லை என்பது தனக்கு தெரியும் என்றான். அவள் பதறிப்போய் அதை ஆவேசமாக மறுத்தாள். அவளுடைய பதற்றமே அது உண்மை என்று காட்டுகிறது என்று அவன் சொன்னான். அதன்பின் அவள் அவனிடம் மன்றாடத் தொடங்கினாள். கண்ணீர் விட்டாள். காலை பிடித்தாள். அதெல்லாம் செல்லுபடியாகாது, தன்னுடன் படுத்தே ஆக வேண்டும் என்று அவன் சொன்னான். இல்லாவிட்டால் பெரேராவுக்குச் சொல்வேன், அல்லது சர்க்கஸ் நடக்கும்போதே அந்தச் சூழ்ச்சியை வெளிப்படுத்தி வேலாயுதனை அவமானப்படுத்துவேன் என்றான். வேறு வழியில்லாமல் அவள் அவனுக்கு உடன்பட்டாள். அவர்கள் உடலுறவு கொள்வது விஜய், அஜய் என்று பெயரிடப்பட்ட 2 புலிகள் வாழ்ந்த கூண்டுகளுக்கு நடுவே. 4 பக்கமும் தட்டிப்போட்டு வளைக்கப்பட்ட கொட்டகைக்குள் கூண்டுகளுக்குள் புலிகள் இருந்தன. பக்கத்திலேயே ஒரு சிங்கம், 4 கரடிகள், ஒரு சிறுத்தை. அவற்றுக்கு காலையில் மாமிச உணவு கொடுத்து கூண்டுகளை மூடி திரை போட்டு விடுவார்கள். அவை இருட்டில் நன்றாகத் தூங்கும். அப்போது அப்பகுதிக்கு யாருமே வரமாட்டார்கள். அவள் குளிக்கவும் துளிது வைக்கவும் செல்வது போல கிளம்பி அங்கே வருவாள். வேறு வழியே அவன் அங்கே வருவான். மனித வாடையில் புலிகள் உருமிக் கூச்சலிடும். கூண்டுக்குள் அலை மோதியபடி நடக்கும். அங்கே அவற்றின் மூத்திரத்தின் சூர் நிறைந்திருக்கும். அவர்கள் நடுவே கூடாரத் துணியை விரித்து படுத்துக் கொள்வார்கள்.
அவளுக்கு முதலில் அந்த நாற்றமும் ஓசையும் மனம் பதறச் செய்தன. குமட்டல் எழுந்தது. ஆனால் ஓரிரு நாட்களிலேயே அது பழகிவிட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கவும் தொடங்கியது. பிறகு அது அவளை வெறிகொள்ளச் செய்தது. அவள் பாஸ்கரனை ஆட்டிப் படைக்க ஆரம்பித்தாள். ஆனால் வேலாயுதனுக்கு ஒன்றும் தெரியாது. அவள் அவனிடம் மேலும் அன்பாக இருந்தாள். ஆகவே அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஒருநாள் பார்வதி பாஸ்கரனிடம் அவனால் தன்னை மணந்து கொள்ள முடியுமா என்று கேட்டாள். அவன் வேலாயுதன் விடமாட்டானே என்றான். நீ மெய்யாகவே துப்பாக்கி வீரன் தானே? அவன் டம்மி. அவனுக்குச் சுடவே தெரியாது என்று பார்வதி சொன்னாள். நீ அவனை மிக எளிதாக ஜெயிக்கலாம், எனக்குத் தெரியும். அவன் ஒப்புக்கொண்டான். ஒருநாள் பார்வதி வேலாயுதனிடம் பாஸ்கரனுக்கு வேலாயுதனின் துப்பாக்கி தந்திரம் தெரிந்துவிட்டது என்றாள். அவன் திடுக்கிட்டான். பாஸ்கரன் எல்லாவற்றையும் பெரேராவிடம் சொல்லிவிடுவதாக மிரட்டுகிறான் என்றாள் பார்வதி. அவன் நம்மை அழித்து விடுவான். அவனுக்கு என்மேல் ஒரு கண் என்றாள். வேலாயுதன் இரவெல்லாம் அரற்றிக் கொண்டிருந்தான். மறுநாள் காலையில் அவர்கள் இருவரும் சேர்ந்து சென்று பாஸ்கரனை பார்த்தார்கள். வேலாயுதன் பாஸ்கரனிடம் தன் வாழ்க்கையை அழிக்க வேண்டாம் என்று மன்றாடினான். வேறொரு தொழிலும் தெரியாது என்று காலை பிடித்தான். பார்வதியும் அழுதாள். ஆனால் பாஸ்கரன் இறங்கி வரவில்லை. வேலாயுதன் ஊரை ஏமாற்றுகிறான் என்றான். அது தொழில் வித்தை என்று வேலாயுதன் சொன்னான். இல்லை, இதே வித்தையை குண்டு போட்டுத்தான் செய்வார்கள் என்றான் பாஸ்கரன். எவரும் அப்படி செய்ய முடியாது என்றான் வேலாயுதன். நான் செய்கிறேன், என்ன பந்தயம் என்றான் பாஸ்கரன். வாக்குவாதம் முற்றியது. கடைசியில் அவர்கள் பந்தயம் கட்டினார்கள். பொட்டல் காட்டுக்குப் போவது. அங்கே 200 அடி தொலைவில் ஆப்பிள் வைத்து சுடுவது. ரைபிளில் குண்டு போட்டு சுட்டுக் காட்ட வேண்டும். பந்தயம் 10,000 ரூபாய். பாஸ்கரன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். எவராலும் 200 அடி தொலைவுக்கு விஞ்சஸ்டர் ரைபிளால் சுட முடியாது என்று வேலாயுதன் நம்பினான். அவர்கள் பொட்டலுக்குச் சென்றார்கள். நல்ல மதிய வெயில் நேரம். அங்கே சென்று நின்றதும் பாஸ்கரன், நான் சும்மா சுடமாட்டேன், பார்வதி தலையில் ஆப்பிளுடன் இலக்காக நிற்க வேண்டும் என்றான். வேலாயுதன் பதறிப்போய், துப்பாக்கியின் முன்னாலா? முடியவே முடியாது என்று கூச்சலிட்டான். இல்லாவிட்டால் நீ நில் என்றான் பாஸ்கரன். வேலாயுதன் திகைத்துப் போய் நின்றான். நான் சுட்டுக் காட்டுகிறேன், தைரியம் இருந்தால் நில்லுங்கள். இல்லாவிட்டால் தோற்றேன் என ஒத்துக்கொள்ளுங்கள் என்றான் பாஸ்கரன். ஆனால் பந்தயம் ரூபாய் அல்ல, சுட்டால் பார்வதியை நீ எனக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். எனக்கு அவள் சொந்தமாக வேண்டும். வேலாயுதன் பதறிப்போய் கூச்சலிட்டான். பாஸ்கரனை அடிக்கப் போனான். பாஸ்கரன், பந்தயம் பந்தயம்தான் என்றான். இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு பெரேரா முடிவெடுக்கட்டும் என்றான். வேலாயுதன் மன்றாடினான். சீற்றம் கொண்டு கூச்சலிட்டான். பாஸ்கரன் மசிந்து வரவே இல்லை. சட்டென்று, நான் நிற்கிறேன் என்றாள் பார்வதி. பாஸ்கரனிடம், போட்டியில் தோற்றால் நீ வேலாயுதனின் ரகசியத்தை எவரிடமும் சொல்லக்கூடாது, அவர் காலில் தொட்டு வணங்கி மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்றாள். பாஸ்கரன் சரி என்று ஒப்புக்கொண்டான். ஆனால் வேலாயுதன் பதற்றம் அடைந்து கூச்சலிட்டான். வேண்டாம் வேண்டாம் என்று அழுதான். ஏன் பயப்படுகிறீர்கள்? இந்த பொறுக்கியைப் பார்த்து பயப்படுவதா? இவன் குண்டு 4 அடி தள்ளித்தான் போகும். நாம் ஜெயித்தால் இவனுடைய தொந்தரவு இல்லாமலாகும். இல்லை, குண்டு பாய்ந்து நான் செத்தால் உங்களுக்காக உயிர்விட்டேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேலாயுதன் கொண்டு வந்திருந்த ஆப்பிளை வாங்கிக் கொண்டாள் பார்வதி. நிதானமாக நடந்து சென்று பாறை அருகே நின்று ஆப்பிளை தலையில் வைத்துக் கொண்டாள். அவளுடைய கண்கள் மட்டும் தொலைவில் தெரிந்தன. வேலாயுதன், பார்வதியே பார்வதியே என்று கதறி அழுதபடி அமர்ந்துவிட்டான். அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. பாஸ்கரன் பதற்றப்படவில்லை. அவன் பார்வதியின் தலையில் ஆப்பிளை அசையாமல் சரியாக அமைத்து வைத்தான். திரும்பி வந்து நின்று குறிபார்த்தான். கவனமாகச் சுட்டான். மிகச்சரியாக ஆப்பிளில் குண்டு பட்டு அது சிதைந்து தெரித்தது. வேலாயுதன் வெறியுடன் கூச்சலிட்டபடி பாஸ்கரனை கொல்லப் பாய்ந்தான். பார்வதி ஓடிவந்து அவனை தடுத்தாள். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சொன்ன சொல்லாகவே இருக்கட்டும். நாம் தோற்றுவிட்டோம், என்னை மன்னியுங்கள் என்று கதறினாள். வேலாயுதனும் கதறி அழுதான். வேறு வழியே இல்லை.
என்னை விட்டுவிடுங்கள் என்றாள் பார்வதி. வேலாயுதன் உண்மையில் மனம் தளர்ந்துவிட்டான். அவனை பார்த்து பாஸ்கரன் சொன்னான், இதோ பார், நீயே கொண்டு வந்த ஆப்பிள் அது. அதை துப்பாக்கியில் குண்டு போட்டு சுட்டிருக்கிறேன். இது நீ செய்தது போல தந்திரம் இல்லை, உண்மையான துப்பாக்கி வித்தை. உன்னை நான் அந்த ஆப்பிளைச் சுட்டது போல 200 அடி தொலைவிலிருந்தே சுட முடியும். நீ கூடாரத்தில் தூங்கும்போது வெளியே என் கூடாரத்திலிருந்தே சுடுவேன். எங்கே போனாலும் உனக்கு பாதுகாப்பில்லை. 200 அடி தொலைவில் குறிப்பார்த்து சுடுபவனிடமிருந்து யாருமே தப்ப முடியாது. வீணாக என் துப்பாக்கியால் சாகாதே. அவளை விட்டுவிட்டு ஓடு. அவர்கள் திரும்பி வந்தனர். வேலாயுதன் வழியெல்லாம் அழுது கொண்டிருந்தான். பார்வதி கண்ணீருடன் வேலாயுதனிடம் விடைபெற்றாள். அவள் பாஸ்கரனுடன் அவன் கூடாரத்திற்குச் சென்று விட்டாள். தன் கூடாரத்திற்கு வந்த வேலாயுதன் வாயில் ரைவிளை நுழைத்துச் சுட்டுக் கொண்டான். பரிதாபமான கதை என்றான் பழனியப்பன். ஆனால் அவன் சாக வேண்டியவன்தான். ஏற்கனவே அவன் 3 மனைவிகளைக் கொண்டிருக்கிறான் என்றார் குமாரன் மாஸ்டர். ஆமாம், ஒரு பெண்ணை பார்த்ததும் முன்பு இருந்தவளைக் கொல்வது வேலாயுதனின் வழி. அந்த முந்தைய மனைவி அவன் துப்பாக்கியில் குண்டு இல்லை என்று நம்பிச் சென்று நிற்பாள். அதில் அவன் குண்டு போட்டிருப்பான். ஆக மொத்தம் 4 முறை துப்பாக்கியில் குண்டு போட்டிருக்கிறான் என்றார் குமாரன் மாஸ்டர். என்ன இருந்தாலும் அந்த பாஸ்கரன் மெய்யாகவே ஆண்பிள்ளை சிங்கம். அவன் உண்மையான வீரன். அவள் அவனுக்கு சொந்தமானதுதான் நியாயம். நான் அவனைத்தான் ஆதரிப்பேன் என்றான் பழனி. ஸ்ரீதரன், கவுண்டா, இப்படி அப்பாவியாக நீ இருந்தால் எப்படி தொழில் செய்வாய் என்றான். தமிழ்நாட்டில் மற்றவர்கள் கவுண்டர்களை விட அப்பாவிகள் என்றான். ஸ்ரீதரன், அதுதான் அவர்களின் தொழில் ரகசியம். சரி, நீ சொல், அவன் எப்படி சுட்டான்? அந்த ஆப்பிள் வேலாயுதன் கொண்டு வந்தது இல்லையா? ஆமாம். ஆனால் பார்வதியின் தலையில் ஆப்பிளை சரியாக வைத்தபோது அதை எடுத்துவிட்டு தானே கொண்டு வந்து வேறு ஆப்பிளை வைத்துவிட்டான் பாஸ்கரன். அதில் சிக்னலர் வைத்த கார்ட்ரிட்ஜ் இருந்தது. அது பார்வதிக்கே தெரியாது. அப்படியென்றால் பாஸ்கரனின் தந்திரம் வேறு. அவன் எவரையும் நம்புவதில்லை. அவனிடமிருந்தது 200 அடி தொலைவில் வெடிக்கச் செய்யும் நவீன சிக்னலர். அவன் அதை தன் ஷூவுக்குள் வைத்திருந்தான். கையால் துப்பாக்கி விசையை அழுத்தும்போது காலின் கட்டை விரலால் சிக்னலரை அழுத்துவான். அந்த ரகசியத்தை அவன் பார்வதியிடம் கடைசி வரை சொல்லவில்லை. அவர்கள் அந்த துப்பாக்கி வித்தையை எவ்வளவு நாள் செய்தார்கள்? 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகள். 12 பெருக்கம் 360 பெருக்கம் 4. ஐயோ! இத்தனை தடவை இவள் அவனை நம்பி துப்பாக்கியின் முன்னால் தலையில் ஆப்பிளுடன் நின்றிருக்கிறாள் என்று பழனியப்பன் சொன்னான். இவன்தான் ஆண்மகன். சந்தேகமே இல்லை. இவன்தான் சரியான கௌபாய். கிளின்ட் ஈஸ்ட்வுட். அடாடா! நான் பாஸ்கரன் இப்போது இருக்கிறானா என்றேன். இல்லை, அவன் ஆகாய ஊஞ்சலும் ஆடுவான். ஒருமுறை எதிர் ஊஞ்சலில் ஆடிய பெண் கை நீட்டும்போது தவறவிட்டு விட்டாள். கீழே வலையும் தோய்ந்திருந்தது. தலை நொறுங்கி அங்கேயே செத்துவிட்டான். ஓ என்றான் பழனியப்பன். பாவம், நல்ல வித்தைக்காரன். அதன்பின் பார்வதி ஜானம்மாவுடன் இங்கே தலைச்சேரிக்கு வந்துவிட்டாள். வேலாயுதன், பாஸ்கரன் 2 பேருக்குமே நல்ல சேமிப்பு இருந்தது. இன்சூரன்ஸும் இருந்தது. 2 பணமும் இவர்களுக்கே வந்தது. அந்த பணத்தை கொண்டுதான் இந்த இடத்தை வாங்கினார்கள். பார்வதி இங்கேயா இருக்கிறாள்? எங்கே என்றேன். அவள்தான் இங்கே சமையல். சமையல் கட்டிலேயே இருப்பாள் என்றான் ஓசேப்பச்சன். ஜானம்மோ, பாருவம்மையை வரச் சொல்லு. நம்மாட்கள் பார்க்க வேண்டுமாம். பார்வதியம்மை ஜானுவைப் போலவே இருந்தாள், இன்னும் கொஞ்சம் நிறமாக. நான் அவளை அதற்கு முன் பார்த்ததில்லை. ஒருவேளை பார்த்திருந்தால் கூட ஜானம்மை என்று நினைத்திருக்கலாம். உங்கள் கதையை அச்சாயன் சொன்னான் என்றேன். அவன் கொஞ்சம் கதை விடுவான். ஆனால் கதை எனக்கு பிடிக்கும் என்றாள் பார்வதியம்மா. பழனியப்பன், நல்ல தைரியம்தான். எப்படி அவன் முன் தலையில் ஆப்பிளுடன் நின்றீர்கள் என்றான். என்ன தைரியம்? யாராவது 200 அடி தூரத்திற்கு மனித தலையில் இருக்கும் ஆப்பிளைச் சுட முடியுமா? அவனிடம் சுவிட்ச் இருக்கிறது என்று எனக்கு முதலிலேயே தெரியும். அவன் எனக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தான். தெரியாது என்று நானும் நடித்தேன் என்றார் பார்வதியம்மா. கடைசி வரை தெரியாதா என்றான் பழனியப்பன் கொந்தளிப்புடன். இல்லை, தெரியாது.
பீஃப் வறுவல் கொஞ்சம் கொண்டு வரட்டுமா? கொஞ்சம் என்றேன். மறுபடி ஊற்றிக்கொள்ள வேண்டும். தெளிந்துவிட்டது. அவள் திரும்பிச் சென்றாள். யானை பின்பக்கம். அவள் போவதைப் பார்த்தபின் ஓசேப்பச்சன் என்னிடம் இதெல்லாம் அவளே என்னிடம் சொன்னது. அவள் நல்ல பார்ட்டி. இப்போது வயதாகிவிட்டது என்றான். ஓ என்றான் பழனியப்பன், இப்போதும் ஆள் நன்றாகத்தான் இருக்கிறாள். நீ முட்டிப்பார். வளையுமா? ரப்பர் மாதிரி என்றான் ஓசேப்பச்சன். ஆனால் அதற்கு முன் அவளைப் பற்றி ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஆகாய ஊஞ்சலில் எதிரில் வந்து பிடியே தவறவிட்டது யார் தெரியுமா? என் நெஞ்சு படபடத்தது. யார்? ஜானம்மா. நெடுநேரம் அமைதி நிலவியது. பழனியப்பன் பெருமூச்சு விட்டான். குமாரன் மாஸ்டர், ஆசேப்பச்சா இந்த ரைபிள் குஞ்ஞாமன் துப்பாக்கிக்காரனா? எந்நேரமும் ரைபிளுடன் அலைகிறானே என்றார். சேச்சே, இவன் டம்மி. அது துப்பாக்கியே இல்லை என்றான் ஓசேப்பச்சன். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.